ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலன்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதில் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும், அலுவலக பணிகள்லாம் எப்படி அமைகின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேலும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது மேஷராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தனஸ்தானத்தில் தனகாரகன் அமர்ந்துள்ளார். இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நம்ம மேசராசி என்பர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களை தன்னம்பிக்கை வந்து நீங்க வளர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இயல்பாகவே உங்ககிட்ட வந்து இன்னைக்கு தைரியம் பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மற்றவங்க கூட கூடி பழகிறதுல உங்களுக்கு கொஞ்சம் பயம் பதற்றம்லாம் இருக்கலாங்க. அதெல்லாம் நீக்குவதற்கு நீங்க தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு வேற லெவல்ல சிறப்பாக நல்ல ஒரு துணிச்சல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன தைரியம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இன்றைய உங்க செல்வாக்கு புகழ் எல்லாம் உயரக்கூடிய உங்க அந்தஸ்து வேற லெவலில் பெருகக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்க உங்க காரியங்களை நீங்க அணுக முடியும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்க குழந்தைகள் மூலமாக இன்னும் ஆனந்தம் பெருகுவதற்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க. எனவே குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் இயல்பாகவே நீங்க சிக்கனமாக செயல்படுவீங்க. அதனால உங்களுடைய சேமிப்புகளும் உயரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நிறைய காரியங்களில் நீங்க வந்து புகழ் பெற்று நல்ல ஒரு வெற்றிகளை பெற்று சிறந்த செல்வாக்கையும் நல்ல பாராட்டுகளையும் நல்ல பரிசுகளையும் பெறக்கூடிய ஒரு நாள் தினம். அதனால நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா அதற்கான பயணங்கள்லாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்க ஆசைப்படி குலதெய்வ வழிபாடு செய்ய முடியும் என்ற தினம். மேலும் அலுவலக பணிகளில் சில முக்கியமான நுட்பமான விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களை இன்னைக்கு கற்றறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்கள் இன்றைய உங்க பணிகளை சிறப்பாக புரிந்து கொண்டு அதை சிறப்பாக முடித்து நீங்க வெற்றிகரமாக நல்ல லாபத்தை சம்பாதித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கான பாராட்டுகளும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. அதனால உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனா குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் கூட நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. இன்றைய தினம் திடீர்னு சில பண வரவுகள் கிடைக்கிறதுனால உடனடி செலவுகளை நீங்க இங்க ஈஸியாக சமாளித்திட முடியும். நண்பர்களே, உங்க லட்சியங்கள் என்ன அப்படின்றத நீங்க உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கூடாதுங்க. உங்க பேரண்ட்ஸ்ட அதை தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய பிளான் என்ன, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன எல்லாத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்க மேலேயும் வந்து பெற்றவங்களுக்கு வந்து நம்பிக்கை வருங்க. மேலும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்க பெற்றோரிடமிருந்து கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் டிஸ்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம். உங்க அப்பா அம்மா கூட பெற்றோர் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்றைய தினம் கவனமாக உங்க பணிகளை நீங்க கூடுதலாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு நீங்கள் உங்களது இலட்சியங்களிலிருந்து அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெற நீங்க கடினமாக உழைக்க வேண்டுங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். நீங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க மனதுக்கார்ந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில சின்ன அளவுக்கு நீங்க அன்பு காட்டினா கூட அது அவருக்கு பெரிய மாற்றத்தை வந்து உங்க காதலருக்கு மனதில் உண்டாக்கும். எனவே அன்பையும் கனிவையும் காட்டுங்கள். இந்த தினம் உங்களுக்கு விசேஷமான ஒரு நாளாக காதல் வாழ்க்கையில் அமையுங்க. இன்றைய தினம் கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் வந்து நீங்க நேரடியாக பதில் பேசல அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாலும் நீங்க நேரடியாக பேசுவது நல்லதுங்க. நீங்க வந்து பதில் தராம அமைதியாக இருக்கிறதும் உங்களுக்கு வந்து மதிப்பை வந்து குறைத்து விடும், பிரச்சனைகளும் உண்டாக்கும். நண்பர்களே, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு விரைவான நல்ல ஒரு செயல்பாடுகளை நீங்கள் செய்வது உங்களுக்கான நல்ல அங்கீகாரத்தை உருவாக்கி தரும். ஸோ பிரச்சனைகளை அப்படியே நீங்க ஆறப்படக்கூடாதுங்க. உடனடியாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையை வந்து இனிமையாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் அதற்கான முயற்சிகள் நீங்க நிறைய செய்யலாங்க. உங்களுக்கான திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக
உங்களுக்கு கைகூடி இனிமையாக உங்களது குதூகலமான நல்ல வரமாயிட்டு இந்த மாதிரி ஃபீலிங் வந்து உங்களது வாழ்க்கை துணையுடனான உறவு வந்து மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாளுங்க. அற்புதமான குதூகலமான ஒரு வரமாயிட்டு இந்த மாதிரியான திருமண வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்களை நீங்க பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு பிளான் படி மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர காத்திருக்குங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் உண்டு. வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் தர தயாரா இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடைபெறுங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாமே அகலக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மேலும் வியாபார ரீதியாக பண வருமானமும் அதிகரிக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செய்து வைத்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. மேலும் உங்கள் லட்சியங்களை பற்றி நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அதன் மூலமாக சிறப்பான நல்ல ஒரு ஆதரவை நீங்கள் பெற முடியும். அற்புதமான ஒரு நாள். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் பயணங்கள் சிறப்பாக கைகூடும். நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். புகழ் செல்வாக்கு எல்லாமே அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. அதனால நீங்க காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண வரவுகள் நிறைய நீங்க சம்பாதிக்க முடியும். செல்வாக்கு அந்தஸ்து மட்டுமல்ல, ஆரோக்கியம் சிறப்பாக உயரக்கூடிய வகையில மனதைரியம் பெருகக்கூடிய அமைதியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 8 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேஷராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க. உங்க வீட்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். மேலும் முடிந்த அளவுக்கு நீங்க சிக்கனமா செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய சேவிங்ஸ் வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் பரணி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக குலதெய்வ வழிபாடுக்கான பயணங்களை இப்போது மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உங்க பணிகள் மீது ஏற்படக்கூடிய நுட்பமான அறிவு பெருகக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். மேலும் புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற்று பாராட்டு புகழ் அடையக்கூடிய செல்வாக்கான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப உறுப்பினர்கள் கூட மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.